ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷலாக தேங்காவை யூஸ் பண்ணி தேங்காய் குச்சைஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்காய் குச்சைஸ் செய்கிறதுக்கு அடுப்பே யூஸ் பண்ணாமல் பால் அதுக்கப்புறம் தேங்காய் மட்டும் இருந்தாலே போதும். 10 நிமிஷத்தில் தேங்காய் குச்சைஸ் செஞ்சிடலாம். இந்த குச்சைஸ் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்கபடி வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த தேங்காய் குச்சைஸை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி கப்பில் சின்னதாக கட் பண்ண தேங்காய் பீசஸை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காவோடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தேங்காவில் பாதி தேங்காய் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த அரை மூடி தேங்காவிலே நம்ம 6 குச்சைஸ் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் மேலே இருக்கிற அந்த தோல் இருக்கும்ல அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது நமக்கு தேவையில்லை. இந்த தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். தேங்காய் அரைக்கும் போது கண்டிப்பாக தண்ணி மட்டும் சேர்த்துக்காதீங்க. அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது காய்ச்சி ஆற வச்ச பால் 150 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கப் அளவில் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் குச்சைஸில் பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது அதோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் நல்ல க்ரீமியான ஒரு டெக்ஸ்சருக்கு நமக்கு வரும். அடுத்தது இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு உங்களுடைய ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிற சர்க்கரையோட அளவுக்கு ஸ்வீட் டேஸ்ட் மீடியமாக இருக்கும். அடுத்தது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குச்சையை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மற்றபடி வேறு எதுக்குமே டைம் எடுத்துக்காது. 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா பாலை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லை. குச்சை செய்கிறதுக்காக பாலை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இந்த பாலை ஊற்றி எடுத்துக்கிறதுக்காக மோல்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட குச்சை செய்கிற மோல்டு இல்லைன்றதால நான் குல்ஃபி செய்கிற மோல்டுலே இந்த குச்சைஸை செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் குல்ஃபி மோல்டு அதுக்கப்புறம் டீ குடிக்கிற கிளாஸ் இருக்குல்ல இது ரெண்டுத்துலேயுமே செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்ககிட்ட குச்சை செய்கிற மோல்டு இருந்துச்சு அப்படின்னா அதிலே நீங்கள் செய்யலாம். சப்போஸ் எந்த விதமான மோல்டும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற டீ குடிக்கிற கிளாஸ்லேயே செய்யலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை எல்லா குல்ஃபி மோல்ட்லேயும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற கிளாஸ்லேயும் சேர்த்துக்கலாம். பாலை எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பால் கவர் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இருக்கும்ல அதை வச்சு க்ளோஸ் பண்ணி லப்பர் பேண்ட் போட்டுருங்க. அலுமினியம் ஃபாயில் வச்சு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த குச்சைஸை நம்ம மோல்டுலேருந்து எடுத்துலாம். அதுக்காக ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் குல்ஃபி மோடை இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு உள்ளே வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஒரு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்ததுக்கப்புறமா அது மேலே இருக்கிற அலுமினியம் ஃபாயிலை எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் வச்சு ஐஸை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு டிமோல்ட் ஆகி வரும். லைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். பார்க்கும்போதே எவ்வளோ க்ரீமியாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் குச்சைஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் படி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் எல்லா ஐஸையுமே தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வெளியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பட் ஏற்கனவே நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷலாக குல்ஃபி அதுக்கப்புறம் வெனிலா ஐஸ்கிரீம்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த குச்சைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ப்ளீஸ் படிஸ் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.